அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவர்கள் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் 16வது பாடலை பற்றி விளக்கமும் பாடலையும் பார்க்கலாம். வஞ்சகக் கொடியோர்கள் நட்பு வேண்டாமலும் மருந்தினுக்காக வேண்டினும் மறந்து போர் பொய்மொழி சொல்லாமலும் தீமையாம் வழியினில் செல்லாமலும் விஞ்சி நெஞ்சதனில் பொறாமை தறியாமலும் வீண் வம்பு புரியாமலும் மிக்க பெரியோர்கள் சொல்லும் வார்த்தை தள்ளாமலும் வெகுளியவை கொள்ளாமலும் தஞ்சம் என நினது உபய கஞ்சம் துரித்திட தமையேனுக்கு அருள் புரிந்து சர்வகாலமும் என்னை காத்தருள வேண்டினின் சில கயல்கள் விதியை அணைய வஞ்சியவர் செவ்வாய் திரு பாவியாம் ஆம்பலும் மலரும் வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுமதேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலிலே அபிராமி பட்டர் அவர்கள் நல்ல வளமுடைய பல குளங்களிலே நிறைந்திருக்கின்ற தாமரை மலர்களை போன்றும் அந்த நிறைந்த தாமரை மலர்கள் எப்போதும் இளம் பெண்கள் அடிக்கடி கண் சிமிட்டுவதைப் போல தன்னை கண் சிமிர்த்து கொண்டிருக்கும் அழகிய தாமரை மலர்களை ஏராளமாக கொண்ட திருக்கடவூரிலே நல்ல செழிப்பான பூமியிலே ஆட்சி செய்து வரும் ஆதிசக்தி அன்னையே, உன்னை நான் வணங்குகின்றேன். என்னை நீ காத்தருள வேண்டும். வஞ்சக கொடியவர்கள் நெஞ்சிலே நட்பு இல்லாமலும் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடன் சேர்ந்து நானும் வீணாக போகாமல் இருப்பதற்கும் மறந்தும் கூட பொய்மை உரையாமல் இருப்பதற்கும் பொய் சொல்லாமல் இருப்பதற்கும் நெஞ்சதினிலே பொறாமை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நான்கும் இல்லாமல் இருப்பதற்கும் அன்னை ஆதிசக்தியே, நீ எனக்கு அருள் புரிந்திட வேண்டும். சதா சர்வகாலமும் உன்னையே நினைத்திருக்கும் மனத்தை நான் பெற்றிட வேண்டும். உன்னுடைய திருவடி தாமரையிலே வந்து சேருவதற்கும் நீ அருள் புரிய வேண்டும். எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே, அபிராமியே, உமையவளே, உன்னை வணங்குகின்றேன் என்று இந்த பாடலிலே பாடுகின்றார். நன்றி, வணக்கம்.